திராவிட இயக்கம் என்ன கொள்கையோட வந்தா? ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவோம்னு சொன்னாங்களா இல்லையா? செஞ்சானுங்களா? ஒரு வேளை செய்யல இல்லை. எப்படி வந்து ஒரு வாக்குறுதி போய் 525 வாக்குறுதி திமுக வந்து இன்னைக்கு இப்போ கடந்த தேர்தலில் பண்ணாங்க. அதில் எந்த வந்து வாக்குறுதி நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க? ஏமாற்று வேலை தானங்க பண்ணியிருக்காங்க திராவிட இயக்கங்கள். நான் வந்து இதே திராவிட இயக்கம் அந்த இப்போ அந்த 525 வாக்குறுதியில் நான் வந்து வெற்றி பெற்றால் அதிமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அத்தனை ஊழல்களையும் வெளியில் கொண்டு வருவேன், தனி நீதிமன்றம் அமைப்புன்னு சொன்னார். 5 வருஷம் முடியறதுக்கு இன்னும் 6-7 மாதம் தான் இருக்குது. உங்களுக்கு என்ன ஒரு நீதிமன்றத்தை உருவாக்குறதுக்காக முடியல. நான் நீட்டு தேர்வை வந்து ஒழிச்சிருவேன், எங்ககிட்ட மட்டும்தான் வந்து அந்த செங்கலை தூக்கிட்டு வந்து காமிச்சார்ல தம்பி உதயநிதி. ஒத்த செங்கலை கூப்பிட்டு வந்து எங்ககிட்ட மட்டும் தான் அந்த ஃபார்முலா இருக்குன்னு சொன்னார்ல. ஃபார்முலாவை ஏன் இன்னைக்கு வரையும் 4.5 வருஷமாக சொல்ல முடியாமல்? அதான் மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறது தான் அந்த சீக்கிரட்டே அப்படின்ற. இது காமெடி பீஸ் மாதிரி தெரியல. இது வந்து நான் வந்து ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் பேசக்கூடிய இயக்கம் இல்லை. நீங்கள் ஏமாத்து பண்ணுறீங்க. அன்னையிலேருந்து திராவிட இயக்கம் எங்கே தோக்கப்பட்டுச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் பொய் சொல்லியே மக்கள்கிட்ட வந்து ஏமாற்றியே பிழைச்சிட்டு இருக்க ஒரு கூட்டம்.